மகிமை உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி இந்த ஓய்வு நாளை நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த ஓய்வு நாளிலே வாட் வி நீட் டு டூ அக்கார்டிங் டு அவர் லார்ட்ஸ் பிளான் என்பதை தெளிவாய் அறிந்து அக்கார்டிங்லி வி ஆர் கோயிங் டு ஆக்ட் டுடே. ஸோ இந்த நாளை தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு நம் நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஸோ பிதாவானவர் கொடுக்குற எல்லாமே யாரிடத்துல வருமா? இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவாங்களாம். ஸோ அவங்கள தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கிற டைட்டில் என்னன்னு பார்ப்போமானால், டு ஹூம் அவர் லார்ட் நாட் அட் ஆல் கேஸ்ட் இட் அவுட். யாரை கர்த்தர் புறம்பே தள்ளுகிறதில்லை அப்படி என்று பார்ப்போமானால், த ஒன் ஹூ கீப் ஹர் ஃபெய்த் ஆன் லார்ட். யார் தன்னுடைய விசுவாசத்தை கர்த்தரிடத்திலே வைத்து விசுவாசத்தை தொடங்குறவரும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்க வரப்போகிறவரும். எபிரேயர் 12:1 படியாக நம் இயேசு கிறிஸ்துனால தான் விசுவாசமே நமக்கு வந்துச்சு. அந்த விசுவாசத்தை முடிக்கிறதுக்கும் அவர் தான் திரும்ப வரப்போகிறாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஸோ விசுவாசமாய் கர்த்தரிடத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் வருவார்கள், அவர்களை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். நம்பர் 2, யாரை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார் என்று பார்ப்போமானால், நம்பர் 2 யாரை பார்ப்போமானால், பசியோடு தாகத்தோடு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதே போல தாகமாய் இருக்கிறவர்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொன்னவர், பசியோடு தாகத்தோடு வாஞ்சியோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு விருப்பத்தோடு வருகிறவர்களை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். ஸோ த ஒன் ஹூ ஹங்கர் ஆர் thirst to come and seek the Lord's face, then they will fulfilled by his food of his words. அவருடைய வார்த்தையினால அவர்கள் பசி தீரும். அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீருள்ள நதிகளாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தினால அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் கர்த்தர் தீர்த்து கொண்டே இருப்பார். ஸோ பசியோடு தாகத்தோடு வருகிறவர்களை the Lord never ever cast out. அப்போது தன்னிடத்தில் யார் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. பசியோடு தாகத்தோடு வருகிறவர்களை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார், விசுவாசத்தோடு வருகிறவர்களை புறம்பே தள்ள மாட்டார். 3வது பார்க்கிறோம், யாரை கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை என்று பார்ப்போமானால், தன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவன் அதாவது பிதாவுடைய விருப்பத்தின்படி பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களை, பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களை கர்த்தர் தன்னிடத்திலே வரவழைக்கிறார். அவர்களை அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். ஏன்னா அவர்கள் வாட் இஸ் த ஹோலி ஃபாதர்ஸ் பிளான், தட்ஸ் வாட் we are going to do in the days to come. ஸோ பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வருகிறவர்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் புறம்பே தள்ள மாட்டார். நம்பர் 4, யாரை கர்த்தர் பிதாவானவர் தள்ள மாட்டார் என்று பார்ப்போமானால், பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஸோ ஒருத்தரை ஒருத்தர் பிரிக்க முடியாது. திரியேக தேவனாக இருக்கிறவர்கள் அவர்களிடத்தில் யார் வந்தால் அவர் புறம்பே தள்ள மாட்டார் என்று பார்ப்போமானால், பிதா யாரை அன்பின் கயிறுகளினால் கட்டி தம் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிறாரோ, ஸோ அப்போ பிதாவுடைய சித்தம் இல்லாமல் அவருடைய முன்குறிப்பு இல்லாமல் ஒருவனும் அவரிடத்துல வர முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ஸோ பிதா யாரை அன்பின் கயிறுகளினால் கட்டி தன் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிறாரோ அவர்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஸோ அன்பின் அனாதி சிநேகத்தினால் நம்மை சிநேகித்தார், காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்டார். ஸோ அதனால தான் அவருடைய கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தொடர்ந்து நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஸோ பிதா யாரை இழுத்து கொள்ளுகிறாரோ, எப்படி ஒரு மேக்னெட்டை ஒரு அயனை இழுத்து கொள்ளுதோ, அந்த அட்ராக்டிவ் பவர் ஃப்ரம் த லார்ட், அது என்னாகும், கர்த்தர் முன்குறித்த நபரை அவருடைய சித்தத்தின்படியாக தம் பக்கமாய் அன்பின் கயிறுகளினால் நயங்காட்டி பயில் காட்டி தம் பக்கமாய் அவர் என்ன பண்ணுவார், இழுத்து கொள்வார். ஸோ பிதா யாரை அன்பின் கயிறுகளினால் நேசத்தினால் இழுத்து கொள்கிறாரோ தன் பக்கமாய் அவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நம்பர் 5, லாஸ்ட் ஒன், யாரை பிதாவானவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று பார்ப்போமானால், யார் ஆர்வத்தோடு ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி கற்றுக்கொள்ள வருகிறார்களோ, அந்த டீச்சர் டீச் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, லிசன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் லிசனிங் ஆர் ஹியரிங் த சவுண்ட் ஆஃப் த டீச்சர்.
So the teacher always teaching the lesson to the students. So the students will hear all the points of the teacher and study accordingly, and they or he or she will keep their points in their mind and heart without forgetting. அதை மறக்காதபடிக்கு அதை மைண்ட்லேயும் இருதயத்திலையும் வைத்து வைத்து அதன்படியாகவே எக்ஸாமில் அவங்க வாமிட் பண்ணணும். அப்போ தான் அந்த எக்ஸாமில் ஹை ஸ்கோர் வரும். ஸோ அதுபோல் யார் பிதாவினிடத்திலே கேட்டு 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 கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். ஸோ நாமும் பிதாவிடத்திலே ஒவ்வொரு நாளும் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாய் we are going to be an expert in all என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி மோல்டு பண்ணி கர்த்தர் கண்டிப்பாக one day will come, we will shine like anything like Jesus Christ. எப்படி இயேசுவானவர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இந்த பூமிக்கு வந்து அவர் பிரகாசித்தாரோ அதுபோல் நாமும் பிரகாசிப்போம். எஸ்தர் ராஜாத்திய ஒரு அடிமை பெண், ஒரு என்ன சொல்கிறது, அனாதை பெண்ணை கர்த்தர் உயர்த்தி ஒரு ஸ்டாராக ஜொலிக்க பண்ணினவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஸோ ஷியோர்லி வி வில் பி ஷைன் லைக் ஸ்டார் இன் த ஸ்கை, in the earth, in the whole world of the all the nations. ஸோ எல்லா ஜனங்கள் மத்தியிலும் எல்லா தேசத்திலும் நாம் ஜொலிக்கத்தான் செய்வோம். ஆகவே அழைத்த அழைப்பின் நோக்கத்தை கர்த்தர் கண்டிப்பாகவே நிறைவேற்றி நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். நாம் கர்த்தரோடு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே we are become one. நாம் யாவரும் ஒன்றாகவே இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் and myself are become one soul, one spirit and one body என்று சொல்லத்தக்கதாய் பலத்த பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்து